அதனால் இதுவரை அவர் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அவர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வித்தியாசம் தெரியும், வித்தியாசம் தெரியும், வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியிலே நான் அதிகமாய் உணர்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதை. கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அவர் நினைவு கூர்ந்தார்னா ஆண்டவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு, அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். 2வது அதிகாரத்தில் போவாஸ் வயல் நிலத்தில் இருந்த ஒவ்வொருத்தரையா பார்த்தார். அப்படி பார்த்துட்டு கடைசியா வரும்போது யாரை பார்த்தார் தெரியுமா? ரூத்தை பார்த்தார். ஆனா 4வது அதிகாரத்தில் முதல் ஃபைலே யாருடைய ஃபைல் தெரியுமா? ரூத்துடைய ஃபைல். ஏன் தெரியுமா? 3வது அதிகாரத்தில் ரூத் அவளத்தை அவருடைய பாதத்தில் வச்சா. ஹalleluya. இந்த நாளில் அப்பா என்ன நினைத்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்கிற அன்பு உள்ளமே, உன் காரியத்தை முதற் காரியமா எடுத்து செய்ய. Glory.